அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வணக்கம் அன்பர்களே. வேதாத்ரியா வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். கடந்த மாதம் முதல் இந்த வேதாத்ரியா 7வது ஆண்டில் பயணிக்கிறது. உங்களுடைய அன்பும் ஆதரவோடும் விருப்பங்களோடும் நாம் இந்த பதிவை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் என்னுடைய அனுபவங்கள் வழியாக நான் வேதாத்ரியத்தை முழுமையாக உணர்ந்த பொழுதும் கூட அதற்கான விளக்கங்களை நான் தேடிக்கொண்டே இருந்தேன். எனக்குள் எழுந்த கேள்விகளுக்கான விடைகள் நிறைய கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லாமே ஒரே மாதிரியான பதிவுகளை கொண்டு மகர்ஷி என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே காப்பி கொண்டு அந்த விளக்கத்தை சொல்வதாகவே இருந்தது. அதுபோக மகர்ஷியர்கள் சொல்லாத சில உண்மைகளையும் சேர்த்து கொண்டு இவர்களாகவே சேர்த்து கொண்டு இந்த வேதத்தில் இருந்து விலகக்கூடிய தன்மையிலும் கூட அந்த பதிவுகள் நிறைய கிடைத்தன. ஆனால் நாங்கள் முழுமையாக வேதாத்ரி மகர்ஷி அவர்களை நம்பியதால் அவருடைய கருத்துக்களை மட்டுமே நாங்கள் கேட்டு வந்தோம், படித்து வந்தோம், ஆராய்ச்சி செய்து வந்தோம். காரணம், நாங்கள் ஆரம்ப காலத்தில் பலருடைய தத்துவங்களை கேட்டுத்தான் வளர்ந்தோம். அதில் எங்களுக்கு குழப்பங்கள் வந்ததால்தான் இறுதியாக வேதாத்ரி மகர்ஷி அவர்களை நாங்கள் கைப்பற்றி கொண்டோம். கைப்பற்றி கொண்டோம் என்பதுதான் உண்மை. அவர் பற்ற மாட்டார். மகர்ஷி அவர்கள் பற்றி கொண்டாலும் கூட நாம் நம்முடைய பிடியை விட்டு விடக்கூடாது. அந்த அளவிற்கு நாம் குரங்கு பிடியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். குரங்கு குட்டி பிடி என்று சொல்லுவார்கள். அப்படி பற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது மகர்ஷியை தவிர வேற எந்த ஒரு கருத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அப்படி நாங்கள் படித்தாலும் அறிந்தாலும் கேள்விப்பட்டாலும் மகர்ஷி இது குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்றுதான் நாங்கள் அதை பார்த்து அதற்கேற்றபடித்தான் எங்களுடைய அனுபவத்தை நாங்கள் அங்கே எடுத்துக்கொள்வோம். இந்த நிலையில்தான் எங்களுக்கு வேறு எந்த ஒரு பரிணாமமும் விளக்கமும் தேவையற்று இருந்தது. இதில் முக்கிய சிக்கல் என்னவென்றால், வேதாத்ரி மகர்ஷிகளுடைய கருத்துக்களை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை எங்களுக்கு இருந்தாலும் கூட அதை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவ அறிவு எங்களுக்கு இல்லை. அப்பொழுது என்னுடைய வயது 18. நான் டீச்சி எடுத்துக்கொள்ளும் பொழுது என்னுடைய வயது 18. 88 டீச்சி எடுத்துக்கொண்டு 91 மாஸ்டர் கோர்ஸ் என்ற அருள்நிதி பட்டமும் பெற்றுக்கொண்டேன். 3 ஆண்டுகள் துரியம் வரை சேவையில் இருந்திருந்தேன். அடுத்த 3 ஆண்டுகளில் 93 நான் விளக்கம் பெற்று ஓரளவிற்கு மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு நான் இருந்தேன். என்றாலும் கூட எங்களுக்கு கிடைத்த அந்த அனுபவங்கள் வழியாக இந்த வெற்றொளி தத்துவத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கு விளக்கிச் சொல்வதில் ஒரு தடை இருப்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதை பற்றி நேரடியாக பேசுவதற்கான வழிகள் கிடைக்கவில்லை. சேவை செய்யுங்கள், தானாக கிடைக்கும் என்ற ஒரு வார்த்தை தான் கிடைத்தது. மகர்ஷி அவர்களும், நீங்கள் உங்கள் சேவையை தொடருங்கள், என்னை ஒரு கை பிடித்துக் கொள்ளுங்கள், இறைநிலையை ஒரு கை பிடித்துக் கொள்ளுங்கள், அது உங்களை அழைத்துச் சொல்லும் என்றுதான் சொல்கிறார். ஆனால் எங்களுக்கோ
அந்த விளக்கம் போதவில்லை. எங்களை சேவையிலிருந்து விடுவித்து கொண்டு நாங்கள் தனியாக வீட்டில் வேதாத்திரியத்தை தொடர்ந்து செய்து வந்தோம். அந்த வரிசையில் கிடைத்த அனுபவங்கள் பல. ஏனென்றால் வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது ஒரு மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் ஒப்படைக்கப்பட்டுவிட்டு இருந்தால் வேறு மாதிரியாக இருக்கும். அதாவது வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைக்கு முரண்படாமல் என்னை என்ன செய்ய நினைக்கிறாய் என்று இந்த வாழ்க்கையோடு நீங்கள் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டால், நீ எப்படி வேணாலும் என்னை அழைத்து போ, நான் உடன் வருகிறேன் என்ற வகையில் நீங்கள் போனால் உங்கள் கர்மா கழிவதை உணர முடியும். உங்கள் பிறவி நோக்கம் தானாக நிறைவேறும். அதுவல்லாது எனக்கு இது வேண்டும், நான் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் உயர வேண்டும், இந்த வெற்றியை நான் அடைய வேண்டும், இந்த இலக்கை வென்றடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டால் அது வேறு மாதிரியான போக்கை இந்த வாழ்க்கை உங்களுக்கு தரும். அதை நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்ததால் ஒப்படைப்பு என்ற தன்மைக்கு நாங்கள் அந்த வயதிலேயே வந்துவிட்டோம். அதன் வழியாக கிடைத்த ஆட்டங்கள் நிறைய. மகர்ஷி அவர்கள் சொல்வது போல, இயற்கை என்னும் பேராட்டக்காரனுக்கு நாம் எல்லோரும் எடுத்தாடும் காய்கள் என்று சொல்லுவார். இடம் மாற்றி வைப்பான், பீத்தறிவான், அழிப்பான். பிழை என்று சொல்வதற்கு பிறந்தோர் உலகில் யார் என்று கேட்பார். அதுபோல நம்முடைய இந்த வினைப்பதிவுகள் வழியாக நம்மை அது அலைக்கழிக்கும். இதை தீர், அதை தீர் என்று பல வழிகளில் நம்மை போட்டு பந்தாடும் என்று சொல்லலாம். அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை அமைந்தது. அந்த நேரத்தில் மகர்ஷிகளை நேரடியாக சந்திக்க வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆலயார் செல்லக்கூடிய ஆட்களும் இல்லை. அந்த வயதில் எங்களுக்கு கிடைத்த அந்த அனுபவங்கள் ஒரு தூரத்தில் நின்று பார்க்கக்கூடிய அளவில் தான் எங்களை வைத்திருந்தது. என்றாலும் மனதில் நினைத்தால் அவர் வந்து எங்களுக்கு உதவக்கூடிய தன்மை இருந்தது. அப்படி மகர்ஷியின் விளக்கங்களை நேரடியாக கேட்கும் பொழுது அது எங்களுக்கு புரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அடிக்கடி வெட்டவெளி, பூரணம் என்ற வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்று சொல்லிக்கொண்டே வந்தாலும் அந்த தன்மையை உள்வாங்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. எங்களுக்கு என்பதை விட எனக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனாலும் கூட இந்த வாழ்க்கை நம்மை அது குறித்து நகர்த்துகிறது. அப்படி வரும் வேளையில் என்னுடைய வேலைகளோடு நான் இந்த வேதாத்திரியத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கும் பொழுது 2016ஆம் ஆண்டில் ஒரு விபத்து நடந்தது. அந்த விபத்து கிட்டத்தட்ட ஒரு மரணத்திற்கு அருகாமை என்று கூட சொல்ல முடியும். எனக்கு அது தெரியவில்லை. ஆனால் மற்றவர்களுடைய பார்வையில் கரணம் தப்பினால் மரணம் என்ற ஒரு விபத்து என்று சொல்வார்கள். அந்த விபத்தில் கை மூட்டு உடைந்தது. எனினும் நான் பிழைத்துக் கொண்டேன். என்னுடைய வண்டியும் கூட பிழைத்துக் கொண்டது. அந்த 45 நாட்கள் கை கட்டோடு நான் இருந்த காலத்தில் மகர்ஷி எனக்கு கொடுத்த 2வது வாய்ப்பு என்று நினைத்து கொண்டேன். ஒரு வாய்ப்பு தீட்சையில் கொடுத்தார், 2வது வாய்ப்பை இந்த விபத்தின் வழியாக தருகிறார் என்று எடுத்துக்கொண்டேன். வீட்டில் இருந்த நேரங்களில் மகர்ஷியின் தத்துவங்களை, கவிதைகளை, ஒளிநாடாக்களை, காணொளிகளை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே வந்தேன். அந்த வரிசையில்தான் அடுத்த ஓராண்டில் 2017இல் ஒரு விளக்கம் கிடைத்தது. அந்த விளக்கத்தை கொண்டு மேலும் 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 ஆராயும் பொழுது அடுத்த ஓராண்டில் 2018இல் நம்முடைய மகர்ஷி சொல்லக்கூடிய
நிறைப்பேற்று நிலை என்ற ஒரு முழு விளக்கம் எனக்கு கிடைத்தது. இதை மகர்ஷி அவர்களே சொல்லும் பொழுது, மனம் என்பது என்ன என்று நான் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருந்தேன். திடீரென்று தூக்கமும் விழிப்பும் இல்லாத அந்த நேரத்தில் நானே மனமாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டேன் என்று சொல்வார். அப்படி ஒரு பேரானந்தம் அந்த இடத்தில் கிடைத்தது. ஆனால் எனக்கு அதில் வியப்பு ஏதும் இல்லை. காரணம், என்னுடைய பள்ளி வயது காலங்களிலேயே நான் இரண்டுபட்ட ஒரு நிலையில்தான் இருந்து வந்தேன். என்னை சார்ந்த சில நண்பர்களுக்கு மட்டுமே அது தெரியும். இரண்டுபட்ட நிலை என்றால் மனமாகவும் மனதை கட்டுப்படுத்தக்கூடியவனாகவும் இருந்து வந்தேன் என்று சொல்லலாம். இது எப்படி என்று எனக்கு விளக்கிச் சொல்ல முடியவில்லை. சில அனுபவங்கள் மூலமாக இந்த பார்வை எனக்கு கிடைத்தது. நானே மனமாகவும் இருப்பேன், அந்த மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பேன். இப்படி இரண்டுபட்ட நிலையில் இருக்கும் பொழுது நாம் நம்முடைய மனதை மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். நீ மனதை கடந்த ஒரு ஆளாக இருக்கிறாய் என்ற ஒரு விளக்கத்தை அங்கே நாம் பெற முடியும். அந்த விளக்கம் குறித்து சிறுவயதில் எனக்கு தெளிவாக தெரியவில்லை என்றாலும், இப்பொழுது அதை நினைத்து பார்க்கும் பொழுது இந்த உண்மை எனக்கு புரிய வருகிறது. இந்த விளக்கத்திற்கு பிறகுதான் இது போன்ற ஒரு உண்மை விளக்கத்தை, அனுபவத்தை மற்றவர்களும் பெற வேண்டும், என்னைப் போல தேடக்கூடிய மற்ற வேதத்திரை அன்பர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தில்தான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு முடிவில் இந்த வேதத்திரையை நான் ஆரம்பித்தேன். இந்த வேதத்திரை ஆரம்பிக்கும் பொழுது இதனுடைய பெயர் காயின் சைடு சேனல் என்று வைத்திருந்தேன். காயின் சைடு என்றால் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள், ஒரு பூ தலை என்று கொண்டதுதான் ஒரு நாணயம். இந்த நாணயத்தை சுழட்டிவிட்டால் எது கிடைக்கும் என்று நீங்கள் தீர்மானிக்க முடியாது. ஆனால் எதனும் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அதுபோலத்தான் இந்த வாழ்க்கை நம்மை எடுத்துச் செல்கிறது என்ற ஒரு கருத்தில் அமைத்திருந்தேன். பிறகு அன்பர்களின் விருப்பத்திற்காகவும் நண்பரின் ஆலோசனைப்படியும் வேதாத்ரியா சேனல் என்று பெயர் மாற்றம் பெற்றது. அதற்கு பிறகு வேதாத்ரியா யோகா என்ற ஒரு பெயரையும் வைத்தேன். இப்பொழுது எல்லாம் நீக்கிவிட்டு வேதாத்ரியா மட்டும் நிற்கிறது. இந்த வேதாத்ரியாவின் நோக்கம் அன்பர்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் தரக்கூடியது என்ற ஒரு நோக்கத்தை நாங்கள் வைத்துக்கொண்டோம். என்ன கேள்வி கேட்டால் என்ன பதில் தர வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தில் தான் இந்த பதிவை நாங்கள் அமைத்தோம். முக்கியமாக ஆரம்ப காலத்தில் இந்த வேதாத்ரியா என்ற பெயருக்காக வேதாத்ரி மகர்ஷியின் பதிவுகளை நாங்கள் வெளியிட்டோம். என்றாலும் அது அவ்வளவு வரவேற்பு பெறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வேதாத்ரி மகர்ஷியுடைய விளக்கங்கள் புரியாமல் நின்றதோ அதுபோன்றே மற்ற அன்பர்களும் அதை உணர்ந்திருப்பார்கள் என்று நம்பினோம். அதற்கு பிறகுதான் மகர்ஷியின் விளக்கத்தை நாங்களே எழுதி அதை எங்கள் அனுபவத்தையும் கலந்து ஒரு பதிவாக தந்தோம், விளக்கமாக தந்தோம். அது நல்ல வரவேற்பை பெற்றது. அந்த உண்மையை புரிந்து கொண்ட நாங்கள் அடுத்து வரும் எல்லா பதிவுகளையுமே எங்களுடைய பார்வையில் நாங்கள் தந்து கொண்டே இருந்தோம். மகர்ஷியின் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு எங்கள் அனுபவத்தை கலந்து வேதாத்திரியை மட்டும் விலகாமல், வேறு யாரையும் குறிப்பிடாமல், எந்த ஒரு வேத புராண இதிகாச பிற மகான்கள், ஞானிகள், யோகிகள் என்று யாரையும் சேர்க்காமல் வேதாத்திரி மகர்ஷி என்ன சொன்னாரோ அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு தெளிவாக நாங்கள் பயணித்தோம். அந்த வகையில்தான் நாங்கள் இந்த 7வது ஆண்டில் பயணிக்கிறோம். ஆரம்ப காலத்தில் என்னுடைய நண்பர் இணைந்து கொண்டார். அவரும் தன்னுடைய பதிவுகளை தந்தார். அதற்கு பிறகு இந்த வேதாத்திரத்தில் ஆர்வமுள்ள சிலர் தங்களுடைய குரல் பதிவுகளை எங்களுக்கு தந்தார்கள்.
அதையும் நாங்கள் வெளியிட்டோம். கொரோனா காலத்திற்கு பிறகு கொஞ்சம் அதில் மாற்றம் வந்தது. நானே என்னுடைய பதிவுகளை நேரடியாக பேசி தந்து கொண்டிருந்தேன். இதற்கு சில கணினி பயன்பாடுகளும் உதவியது. இதுபோக ஏஐ என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பமும் உதவியது. இந்த பதிவுகளில் பெரும்பாலும் நான் என்னுடைய முகத்தை காட்டியதில்லை. போட்டோ வழியாக காட்டினால் கூட இதுபோல நேரடியாக நான் உங்களை பார்த்து அதிகம் பேசியதில்லை. அதற்கு சில காரணங்கள் உண்டு. இது உண்மையிலேயே காட்சி வடிவான ஒரு பகிர்வு தான். ஆனால் இந்த காட்சி வடிவ பகிர்வில் உங்கள் ஜீவகாந்தத்தில் இழப்பு வரக்கூடாது என்று நான் விரும்பினேன். குரல் கேட்டால் போதுமே, ஏன் என்னை பார்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் எனக்கு இருந்தது. அதுபோக குறிப்புகளாக பேச வேண்டியிருந்ததால் ஒவ்வொரு முறையும் பார்த்து பார்த்து படித்து பேசுவது மிக கடினம். அது உங்களுக்கு சோர்வை தரும். அதனால் நான் என்னுடைய முகத்தை அதிகம் காட்டியதில்லை. மேலும் என்னுடைய முகத்தை நீண்ட நேரம் நீங்கள் பார்ப்பதால் உங்களுடைய ஜீவகாந்தத்தில் ஒரு இழப்பு வரக்கூடும். அது நிச்சயமாக கிடைக்கும். எந்த ஒரு காட்சி வடிவத்தில் நீங்கள் கண்ணால் பார்த்தால் உங்கள் ஜீவகாந்தம் அதிகம் செலவாகி வீணாகும். என்றாலும் கூட என்னுடைய பதிவில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ஏனென்றால் உண்மை உணர்ந்தவர்கள் பேசும் பொழுது உங்களுக்கு இழப்பு ஏற்படாது. அதை நானும் என்னுடைய அனுபவத்தில் பெற்றிருக்கிறேன். வேதாத்திரி மகர்ஷி அவர்களுடைய பதிவுகளை நீங்கள் நேரடியாக பார்த்தால், அந்த காட்சியை கண்டால் உங்களுக்கு எந்த ஒரு ஜீவகாந்த இழப்பும் ஏற்படாது. உங்களுடைய ஜீவகாந்தம் வேதாத்திரி மகர்ஷியாகவே மாறும். அந்த உருவத்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளும். மீண்டும் நினைக்கும் பொழுது உங்கள் ஜீவகாந்தம் உங்களுக்குள்ளாக அதிகமாகுமே தவிர குறைய வாய்ப்பில்லை. இதை நான் நிரூபிக்க தேவையில்லை. அது நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அடுத்ததாக இந்த பதிவுகளில் அடுத்து என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் என்று பார்க்கும் பொழுது, மற்றொரு சேவையாக ஜோதிட ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறேன். அது என்னவென்றால், ஒரு மனிதனுடைய பிறவியில் அந்த உருவாக்கத்தில் கூட இந்த கோள்கள் தரக்கூடிய பதிவுகள் நிச்சயமாக உண்டு. ஒரு விதை ஊன்றும் பொழுது மண்ணும் தண்ணீரும் மட்டும் இருந்தால் போதாது. குறிப்பிட்ட காலம் இருந்தால்தான் அந்த விதை முளைக்கும், வளர்ந்து செடியாகி மரமாகி பூ பூத்து காய் காத்து கனி தந்து கனிக்குள் விதை தந்து மீண்டும் ஒரு மரமாக வருவதற்கு தயாராக இருக்கும். அதுபோலத்தான் இந்த மனிதனம். நாம் வாழும் இந்த பூமியே ஒரு கிரகம்தான். சந்திரன் ஒரு கிரகம்தான். இந்த பாதிப்பு நமக்கு இருக்கிறது அல்லவா? அதுபோல இந்த பிரபஞ்சம் முழுதும் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய விண்மீன்களுடைய நட்சத்திரங்களுடைய அலைகள் நம்மை வந்து சேர்கிறது. அது ஒரு தூண்டுதலை நமக்கு உருவாக்குகிறது. அந்த தூண்டுதல் வழியாக நம்முடைய பிறவியின் தொடராக வரக்கூடிய பதிவுகளை விளக்கம் பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக இந்த ஆய்வு ஏற்படுத்திக் கொண்டேன். நம்முடைய கர்மா அல்லது வினைப்பதிவு என்பதை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் நீ இப்படித்தான் இருப்பாய் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள். அது எப்படி வருகிறது? ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அதற்கென்று ஒரு குணாதிசயம், கேரக்டர் எப்படி அமைகிறது? யாரும் சொல்லிக் கொடுத்தார்களா? வயிற்றில் இருக்கும்போது யாரும் பாடம் சொன்னார்களா? எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? அது வழிவழியாக, கருவழியாக
அமைகிறது. அந்த வெளிப்பாடு தான் ஒரு குழந்தையின் குணாதிசயமாக வெளிப்பாடு அடைகிறது. அந்த வெளிப்பாடை நாம் இந்த ஜாதக ஆய்வு வழியாக புரிந்து கொண்டால் நம்மை திருத்திக் கொண்டு நம்முடைய வினையின் தாக்கத்தை குறைத்து கொண்டு அடுத்து என்ன செய்யலாம் என்ற ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிடலாம். மீண்டும் மீண்டும் கர்மாவை சேர்க்காமல் சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் என்று கர்மாவை சேர்த்துக்கொண்டே இருக்காமல் அவைகளை தீர்த்து கொண்டே வரலாம். அந்த ஆய்வுதான் நான் நடத்தி வருகிறேன். இந்த ஜோதிட ஆய்வில் ப்ரிடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய எதிர்கால பலன்கள் கிடையாது. அதுபோல இறந்த கால பலன்களும் கிடையாது. இப்பொழுது நீ என்னவாக இருக்கிறாய், என்ன பெறுகிறாய், எப்படி நடந்து கொண்டிருக்கிறாய், எப்படி மாற்றம் செய்யலாம், இதற்கு வேதாத்திரியம் எப்படி துணை செய்கிறது என்ற விளக்கத்தை தான் இங்கே தருகிறோம். இந்த வகையில்தான் இந்த வேதாத்திரியா உங்களுக்கு உதவி கொண்டிருக்கிறது. இனிமேலும் தொடர்ந்து உதவும். இப்போது சமீபத்திய பதிவுகளில் ஒரு ஆண்டுக்கான பதிவுகளை எடுத்துக்கொண்டால் தத்துவங்களை அதிகம் நான் பேசவில்லை. காரணம், வேதாத்திரிய அன்பர்கள் தத்துவத்தை எதிர்பார்க்கவில்லை என்று சொல்ல வேண்டும். காரணம், அவர்கள் எல்லோருமே ஒரு ஆரம்பகால நிலையில்தான் இருக்கிறார்கள். ஆரம்ப நிலை என்றால் விளக்கங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். நான் குறைவாக சொல்லவில்லை. இந்த நேரத்தில் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை தர வேண்டுமே தவிர அந்த தத்துவத்தை கொடுத்து குழப்பக்கூடாது என்று நான் முடிவு செய்தேன். அதனால் அந்த தத்துவத்தை இன்னும் எளிமையாக்கி மிக எளிதாக புரிந்து கொள்ளும் அளவிற்கான பதிவுகளை நான் தந்து கொண்டிருந்தேன். அதுபோக இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்முடைய உடலை பக்குவப்படுத்த வேண்டும், மனதை பக்குவப்படுத்த வேண்டும், உயிரையும் நிலைப்படுத்த வேண்டும். இந்த உடல் மனம் உயிர் என்ற ஒட்டுதலும் உறவும் இல்லாமல் இந்த யோகம் நமக்கு உதவாது. அதனால் என்னுடைய பதிவுகளில் முக்கியமாக உடற்பயிற்சிகளை எடுத்துக்கொண்டேன், காய்கல்பத்தை எடுத்துக்கொண்டேன், அகத்தாய்வு எடுத்துக்கொண்டேன். இந்த மூன்றும் முக்கியமாக கொண்டு அதிகமான தலைப்பில் நான் இங்கே தந்திருக்கிறேன். வேதாத்திரியம் மட்டும்தான் காய்கல்பம் எனும் தலைப்பில் பல்வேறு விளக்கங்களை தந்திருக்கிறது என்று சொல்ல முடியும். நீங்கள் யூடியூப் வழியாகவோ கூகுள் வழியாகவோ காய்கல்பம் என்று தேடினால் நம்முடைய வேதாத்திரிய பதிவுகளை நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். அதுபோக எளிமுறை உடற்பயிற்சி என்று எடுத்துக்கொண்டாலும் கூட நம்முடைய வேதாத்திரியா சேனல் சில பதிவுகளை உங்களுக்கு காட்டும். அதுபோக தத்துவம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட என்ன ஒரு பதிவை நிச்சயமாக உங்களுக்கு காட்டும். அந்த அளவிற்கு பல்வேறு தலைப்புகளை நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த வேதாத்திரியாவின் அடுத்த நோக்கம் என்ற பார்வைக்கு வந்தால், நான் உங்களுடைய வேதாத்திரிய உண்மைகளை விளக்கமாக தருவதற்கு ஒரு நிறுவனமாக என்னை பதிவு செய்து கொண்டேன். ஆகாஷ் டெக்னாலஜிஸ் அண்ட் கல்ச்சுரல் எஜுகேஷன் என்ற ஒரு என்டர்பிரைசஸாக பதிவு செய்து கொண்டேன். அதன் பெயரில் செரிவியோ என்ற ஒரு பெயரில் இந்த விளக்கங்களை நான் தர முடிவு செய்துள்ளேன். கடந்த ஆண்டுக்கு முன்பாகவே அதை ஆரம்பித்தாகின்ற என்றாலும் சேவைகள் இனிமேல் தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லலாம். இது என்ன செய்கிறது என்று கேட்டால், அடிப்படை பயிற்சி முதல் எளியமுறை உடற்பயிற்சி, காயகல்பம், தீட்சை மற்றும் தியானம், தவம் தரப்படுகிறது. அதோடு பெண்களுக்கான மான் பயிற்சியும் ஆமை பயிற்சியும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த பயிற்சியின் வழியாக நீங்கள்
சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியும். முழு விளக்கம் பெற்றுக்கொண்டு உங்களை வைத்துக் கொள்ள முடியும். உண்மை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் என்னுடைய அனுபவத்தில் நான் எப்படி உயர்ந்தேனோ அதே அளவில் உங்களை நான் உயர்த்துவதற்கு விரும்புகிறேன். அந்த விளக்கத்திற்காகத்தான் தனியாக ஒரு நிறுவனம் அமைத்து அதன் வழியாக இந்த சேவையை நான் வழங்க தயாராகிறேன். நல்லது நண்பர்களே, உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவியுங்கள். அதை கேள்வியாகவும் கேட்கலாம், சந்தேகமாகவும் கேட்கலாம். நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம் அன்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.